இன்றைக்கி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா அந்த மேஜிகாம் அப்படிங்கிறது நம்ம கேமராஸ்லேருந்து நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர்ஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கெலாம் அந்த மேஜிகாம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலு. ஆனால் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன, நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு பட்ஜெட் லெவல் மேஜிகாம்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். செகண்ட் வந்து வெயிட் வந்து அவ்வளோ தாங்காது. இதுதான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மேஜிகாம். இதுதான் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் மேஜிகாம். ஸோ ப்ரொஃபஷனல் மேஜிகாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ அப்படிங்கிற கம்பெனியோட IN311QD அப்படிங்கிற அந்த மேஜிகாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் மேஜிகாம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு அடாப்டிங் மேஜிகாம்னே சொல்லுவோம். ஸோ இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி குட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ரொம்ப ஹெவி டியூட்டியான ஒரு மேஜிகாம். நீங்கள் வந்து கேமராஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் கூட நீங்கள் வந்து மானிட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனை. தென் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தா உங்களுக்கு அந்த நேட்டோ டைப் கொடுத்துருப்பாங்க. நேட்டோ ரயில் டைப் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்ட்ரோல் பார்த்தா இந்த இடம் தான், இந்த லீவரில் தான் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இங்கே இதை லூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த இடத்த தான் வந்து நம்ம லூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ வந்து டைட்டாக இருக்குது. ஸோ சின்ன ஒரு மூவ்மெண்ட் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேமராவில் வந்து நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம கேமரா வந்து 5 kg சொல்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எல் ஷேப்பில் இருக்கும்போது 5 kg சொல்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2.5 kg சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா மட்டும் இல்லை, நான் இப்போ லைட்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ AD200 Pro வந்து நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா இந்த இன்டர்சேஞ்சபிளான ஹெட்டு. இந்த ஹெட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளான ஹெட்டு நிறையா இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டுமே கிடையாது. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக வந்து இதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட்ஸை போகணுன்னா உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். ஸோ இந்த மேஜிகாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆலன் கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இருக்க இந்த இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஒரு மாடுலர் மேஜிகாம்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடாப்டிங் மாடுலர் மேஜிகாம்னு எதனால் சொல்லுவோம்னா இதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த வெறும் நமக்கு ஒரு நட்டு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம AD200 Pro மாதிரி லைட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் இதை நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இது வந்து 2 பர்பஸ் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து மானிட்டர் நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம இங்கே மாட்டிக்கிறோம். இது எதுக்கு அந்த மானிட்டரோட கேபிளுக்காக. ஸோ ரொம்ப தாட்ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கேபிள்ஸ் அந்த மானிட்டரோட அந்த கேபிள் வரும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் வந்து மாட்டிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து மாட்டிக்கணும், இப்படி வந்து மாட்டிக்கணும். நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் லைட்டை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த மானிட்டரோட கேபிள்ஸ் வந்து இதில் வந்துடும். நம்ம இதை லூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் லைட்டாக இதை வந்து இப்படி லூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பல்லு கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டேம்பனிங் சிஸ்டம் இது. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகுமே தவிர ஜெர்க்காகி மூவ் ஆகாது. தென் இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தாலே தெரியும் இப்போ உங்களுக்கு. இது இல்லாமல் இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. நான் அதையும் நான் மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இன்கேஸ் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும், ஒரு பைப்பில் வந்து இந்த மாட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு இப்போது இந்த சைடு வந்து நீங்கள் மானிட்டரை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பைப்பில் எதையாவது வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம ஹெவிடிட்டியாக இருக்குது இதுவுமே. இந்த ஸ்க்ரூஸ் வந்து இந்த சின்ன சைஸில் இருக்க ஸ்க்ரூ எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய நட் வேணும், ஸ்க்ரூ வேணும் அப்படின்னா கூட 2 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர்ஸ் நம்ம வாங்கும் போதே வந்து இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹைபி அவங்களோட சூப்பர் கிளாம்பு. பார்த்தாலே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்தா ஒரு சூப்பர் கிளாம்ப் மாதிரியாக இருக்காது. ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எக்ஸலண்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சூப்பர் கிளாம்பு. இது பார்த்தா நான் இப்போ லூஸ் பண்ணுறது. அதாவது நார்மல் சூப்பர் கிளாம்ப்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் சின்ன பைப்பு இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். பட் பெரிய இடத்துல சில இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி இது பார்த்தா செம்ம சைஸ் வருது இந்த சூப்பர் கிளாம்பை. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஒரு சைஸில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுவும் வந்து இப்போ நான் இப்படி கொண்டு போயிடுவேன். ஸோ இதுவும் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான். இது வந்து இப்படி இல்லாமல் இதை வந்து இப்படி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் வந்து க்ரிப்பு கிடைக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேடிங் அந்த ரப்பர் இது கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஒரு க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
எக்ஸ்ட்ரீம்லி வெல் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இதுவும் அந்த மேஜிக் காமில் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலேயும் பார்த்தா அந்த நேட்டோ ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்த்தா நேட்டோ ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, இந்த சூப்பர் கிளாம்பே நீங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம லைட்டை அப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபாடு மாதிரி ஆகிடுச்சு. சரி, கேமரா வந்து நீங்கள் வந்து இதில் வச்சு சப்போர்ட் கூட பண்ணிக்கலாம். சின்ன கேமராஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் இங்கே ஸ்க்ரூ இருக்குது, நீங்கள் சப்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பிராண்ட்ஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தா இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோ அப்படிங்கிற கம்பெனியோட IN311QD அப்படிங்கிற இந்த மேஜிக் காம் பற்றி பார்த்தோம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேஜிக் காம். அதில் பார்த்தா ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் அந்த மேஜிக் காம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். நீங்கள் போய் கூட ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் வருது. ஒரு இந்த சில்வர் கலர், இது இல்லாமல் ஒரு கிரே கலர்லேயும் வருது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து அந்த லிங்க் நான் தரேன். நீங்கள் போய்ட்டு அதில் போய் ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். டில் தென் பை.